ஜெபம்ன்றது ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக கிடையாது. ஜெபம்ன்றது ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு அதை மட்டும் கேட்கறது கிடையாது. ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கை முறை. எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட் நம்ம மாற்றணும். தேவைகளுக்காக ஜெபிக்கிறது. தேவைகளுக்காக ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை. ஜெபத்தில் தேவைகளுக்காக கேட்கலாம், பேசலாம், சொல்லலாம், தேவைகளை பற்றி சொல்லலாம். ஜெபத்தில் தேவைகளை பற்றி பேசலாம், சொல்லலாம். ஆனால் ஜெபத்தோட காரணம் தேவைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் செய்கிற நேரத்தில் தேவைகளை அவர்கிட்ட வைக்கலாம், அப்பா அதை சொல்லலாம், பேசலாம். ஆனால் ஜெபத்திற்கான காரணம் தேவைகளாக இருக்கக்கூடாது. ஜெபத்தோட காரணம் அடுத்தது என்ன செய்ய போகிறாரு, அடுத்தது எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அடுத்தது எங்கே போகிறாரு, அடுத்தது என்ன டைரக்ஷன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்கணும்னா, என்ன ஆர்வம் இருக்கணும் ஜெபிக்கிறதுக்குன்னா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவர் யோசித்து பாருங்க. டெய்லி காலையில் எந்திரிக்கிறீங்க, ப்ரேயர் அவசரமாக அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி 9:20 ஜெபிப்பீங்கல்ல, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி காலை எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக 6 மணிக்கு 5 மணிக்கு 7 மணிக்கு ஜெபிப்பீங்க, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி ஆஃபீஸுக்கு போனோட மத்தியானம் ஜெபிப்பீங்களா, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும்போது கண்ணை மூடி லைட்டாக ஜெபிப்பீங்களா, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி நீங்கள் வண்டி ஓட்டும் போது நல்லா கனெக்ட் ஆகி ஜெபிப்பீங்களா, அந்த ஜெபமாக இருக்கட்டும். இல்லாட்டி இந்த இடத்துல போய் இந்த மரத்துக்கு கீழே நின்னா தான் எனக்கு ஜெபம் வரும்னு சொல்லி ஜெபிப்பீங்களா, அந்த ஜெபமாக இருக்கட்டும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துக்கு நீங்கள் இன்டர்நெட் மூலமாக குட் நைட் சொல்லுவீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபமாக இருக்கட்டும். வாட் எவர் இஸ் யுவர் ப்ரேயர் ஸ்டைல் ஆர் மோட். பட் எந்த ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தை நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, என்ன போஸ்டர், என்ன மனசில் இருக்கணும்னா, ஆண்டவர் அடுத்தது என்ன செய்ய போகிறாரு.